ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபரியந்தாம் வந்தே குருபரம்பராம். ஓம் நாராயணம் பத்மபுவம் வசிஷ்டம் சக்திம் ச தத்புத்திரபராசரம் ச வியாசம் சுகம் கௌடபதம் மகாந்தம் கோவிந்தயோகேந்திரமதாஸ்ய சிஷ்யம் ஸ்ரீசங்கராச்சார்யமதாஸ்ய பத்ம பாதம் ச ஹஸ்தாமலகம் ச சிஷ்யம் தம் தோட்டகம் வார்த்திககாரமன்யான் அஸ்மின் குருன் சந்ததமானதோஸ்மி. ஓம் வியாசாய விஷ்ணுரூபாய வியாசரூபாய விஷ்ணவே நமோ வை பிரம்மநிதயே வாசிஷ்டாய நமோ நமः. ஓம் நமோஸ்துதே வியாசவிசாலபுத்தே புல்லாரவிந்தாயத பத்ரநேத்ர ஏன த்வயா பாரதத்தைலபூர்ணக பிரஜ்வாலிதோ ஞானமய பிரதீபகம். ஓம் வசுதேவ சமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபரியந்தாம் வந்தே குருபரம்பராம். ஓம் நாராயணம் பத்மபுவம் வசிஷ்டம் சக்திம் ச தத்புத்திரபராசரம் ச வியாசம் சுகம் கௌடபதம் மகாந்தம் கோவிந்தயோகேந்திரமதாஸ்ய சிஷ்யம் ஸ்ரீசங்கராச்சார்யமதாஸ்ய பத்ம பாதம் ச ஹஸ்தாமலகம் ச சிஷ்யம் தம் தோட்டகம் வார்த்திககாரமன்யான் அஸ்மின் குருன் சந்ததமானதோஸ்மி. ஓம் வியாசாய விஷ்ணுரூபாய வியாசரூபாய விஷ்ணவே நமோ வை பிரம்மநிதயே வாசிஷ்டாய நமோ நமः. ஓம் நமோஸ்துதே வியாசவிசாலபுத்தே புல்லாரவிந்தாயத பத்ரநேத்ர ஏன த்வயா பாரதத்தைலபூர்ண பிரஜ்வாலிதோ ஞானமய பிரதீபக. ஓம் வசுதேவசுதம் தேவம் கம்சசானூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். ஓம் ஸ்ருதிஸ்மிருதிபுராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரம் சங்கரம் சங்கராச்சார்யம் கேசவம் பாதராயணம் சூத்ரபாஷ்யக்ருதோ வந்தே பகவந்தௌ புனః புனः. ஓம் நமோ பிரம்மாதிப்யோ பிரம்ம சம்பிரதாய கர்த்ருப்யः வம்சரிஷிப்யோ மகத்ப்யோ நமோ குருப்யः சர்வோபப்ளவரகித பிரஜானகணः பிரத்யகர்த்தோ பிரம்மைவாகமஸ்மி. ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேதவிபாகினே வ்யோமவத் வியாப்ததேகாய தக்ஷிணாமூர்த்தயே நமः. ஓம் ஓம் சன்னோ மித்ரः சம்வருணः சன்னோ பவத்வர்யமா சன்ன இந்திரோ பிரகஸ்பதிः சன்னோ விஷ்ணுருருக்ரமः நமோ பிரம்மணே நமஸ்தே வாயோ त्वमेव प्रत्यक्षं ब्रह्मासि
त्वमेव प्रत्यक्षं ब्रह्म वदिष्यामि हृदं वदिष्यामि सत्यं वदिष्यामि तन्मावतु तत्वक्तारमवतु अवतु माम् अवतु वक्तारमवरम् ॐ शान्ति शान्ति शान्तिः ॐ सहनाववतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु अविद्विषावहै ॐ यच्छन्तशां वृषभो स्वरूपः सन्तोऽप्योऽत्यमृतात् सम्भुव समेन्द्रो मेधया स्पृणोत् अमृतस्य देवदारणं भूयासं शरीरं मे विचर्षणं जिह्वा मे मधुमत्तमा कर्णाभ्याम्बुरिविसृ ब्रह्मण कोशोऽसि तयपिः श्रुतं मे गोपाय ॐ अहं वृक्षस्य रेरिव कीर्तिभृष्टं गिरेरिव ऊर्ध्वपवित्रो वाजिनीव स्मृतमस्मि द्रविणहं स्वर्चसं सुमेता अमृतोक्षितः इति त्रिसङ्गोर्वेदानुवचनम् ॐ पूर्णमद पूर्णमिदं पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते ॐ आप्यायन्तु ममाङ्गानि वाक्प्राणश्चक्षुश्रोत्रमतो बलम् यानि च सर्वाणि सर्वं ब्रह्म उपनिषतं माहं ब्रह्म निराकुर्य मामा ब्रह्म निराकरोत् अनिराकरणमस्तु न मे अस्तु तदात्मनि निरतेय उपनिषत्सु मा ते मयि सन्तु ॐ वाङ्मे मनसि प्रतिष्ठिता मनो मे वाचि प्रतिष्ठितम् आविराविर्मयेति वेदस्य महानीस्तः श्रुतं मे मा प्रकाशी अनेनातीतेनाहो रात्रान् सन्ततामि हृदं वदिष्यामि सत्यं वदिष्यामि तन्मावतु तत्वक्तारमवतु अवतु माम् अवतु वक्तारमवतु वक्तारम् ॐ भद्रं नो अपि वातयमनः ॐ भद्रं कर्णेभिः शृणुयाम देवा भद्रं पश्येमाशभिः यजत्राः स्थिरैरङ्गैः दुष्टहंसस्तनूभिः व्यशेम देवहितैयतायु स्वस्ति न इन्द्रो वृद्धस्रवा स्वस्ति न भूषा विश्ववेदा स्वस्ति नस्तार्क्ष्यो अरिष्टने
स्वस्ति नो बृहस्पतिर्दधातु ॐ यो ब्रह्माणां विदधाति पूर्वं यो वै वेदां च प्रगणोति तस्मै तहुंहदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये ॐ शान्ति शान्ति शान्तिः हरिः ॐ श्री गुरुभ्यो नमः हरिः ॐ பக்கம் 159 சதுர்த்த அத்தியாய சதுர்த்த பாதக சம்பத்யா அவிர்பாவாதி கரணம் 441 சம்பத்யாவிர்பாவஹ ஸ்வேன சப்தாத் முக்தஹ பிரதிஜ்ஞானாத் ஆத்மா பிரகரணாத் அவிபாகேன திருஷ்டத்வாத் பிராமணே ஜைமினிஹி உபன்யாசாதிப்யஹ சிதிதன்மாத்ரேண ததாத்மகத்வாத் இதி ஔடுலோமிஹி ஏவம் அபி உபன்யாசாத் பூர்வபாவாத் அவிரோதம் பாதராயணः சங்கல்பாதேவது தச்ச்ருதேஹ அதயேவ ச அனன்யாதிபதிः அபாவம் பாதரிஹி ஆகிஹி ஏவம் பாவம் ஜைமினிஹி விகல்ப ஆமனநாத் துவாதச அகவத் உபயவிதம் பாதராயணாக அத்தஹ தன்மபாவே சந்தியவத் உபபத்தேஹ பாவே ஜாக்ரத்வத் பிரதீபாவதः ஆவேசः ததா ஹி தர்ஷயதி ஸ்வாப்யய சம்பத்யஹ அந்யதராபேக்ஷம் ஆவிஷ்மக்ருதம் ஹி ஜகத் வியாபாரவர்ஜம் பிரகரணாத் அசந்நிஹிதத்வாச்ச பிரத்யக்ஷாபதேசாத் இதி சேன்ன அதிகாரிகமண்டலஸ்தக உக்தேஹ விகாரவர்த்தி ச ததா ஹி ஸ்திதிமாக தர்ஷயசி தஸ்ஸைவம் பிரத்யக்ஷானுமானே போகமாத்ர சாம்யலிங்காச்ச அனாவிருத்தி சப்தாத் இது ஸ்ரீமத் கிருஷ்ணத்வைபாயன கிருத பிரம்மசூத்ரேஷு
சதுர்த்த அத்தியாயஸ்ய சதுர்த்தபாதः சமாப்தः. ஏக்தம்ல எல்லாம் சொல்லிட்டீங்க. மே 1க்காக வேண்டி ப்ரிப்பரேஷன். மே 1 நம்ம வந்து பிரம்மசூத்திர ரத்னமாலா அங்கே வந்து தட்சிணாமூர்த்திக்கிட்ட ப்ரெசன்ட் பண்ண போகிறோம். குரூப் வாய்ஸ். ஓகே, ஒரு குரூப்பில் 2 பாதம். அதுக்கான 2 பேர் லீட் பண்ணுவாங்க. 2 பேரும் ஒருத்தரோட லீட் பண்ணுவாங்க, மற்றவங்களாம் திருப்பி சொல்லுவாங்க அந்தந்த அத்தியாயத்தில். ஒரே நேரத்தில் அந்த எல்லா பாதமும் சேர்ந்து சொல்லுவோம். அது எப்படி சொல்கிறதுன்றதெல்லாம் உங்களுக்கு நேரடியாக அதை வந்து அங்கே சொல்லுவேன். சொல்கிறதுக்கு முன்னாடி மே 1 யாரும் வித்தவுட் ஃபெயில் தட்சிணாமூர்த்திக்கிட்ட வந்தீங்கன்னா வியாசாச்சாரியார் உங்களுக்கு அருள் புரிவாராக. ரிஷி வியாசாச்சாரியார் அவர் தான் இந்த பரம்பரைக்கு மூலகர்த்தா. பல்லாயிரக்கான ரிஷிகள் இருக்காங்க. அதில் வேத வியாச பகவான் வந்து அவர் இல்லைன்னா குரு பரம்பரையே கிடையாது. மகாபாரதம் கிடையாது, பகவத்கீதை கிடையாது. உபனிஷத்து வந்து இத்தனை அளவுக்கு நம்ம படிக்க முடியாது. அப்புறம் அந்த உபனிஷத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு பிரம்மசூத்திரம் பண்ணியிருக்கிறார். 18 புராணத்தை பண்ணியிருக்கிறார். ரொம்ப பெரிய ஆள். நம்மளுடைய பரம்பரையில் பாரதத்தில் வரக்கூடிய ரிஷிகளில் ஒரு பெரிய ஸ்டெப்பிங் ஸ்டோன் வந்து வியாசாச்சாரியார். அதுதான் வியாச பூர்ணிமா தான் குரு பூர்ணிமா. ஆக்சுவலாக டீச்சர்ஸ் டே வந்து வியாசருடைய பூர்ணிமா அன்றைக்கி தான் நம்ம ஸ்கூல், காலேஜ், நாட்டியம், சங்கீதம், என்னெல்லாம் ஆர்ட் சயின்ஸ் இருக்கிறதோ அது எல்லாமே கொண்டாட வேண்டிய நாள் வந்து வியாச பூர்ணிமா அன்றைக்கி. இந்த பசங்கள்லாம் கவுன் போட்டுக்கிறாங்களே காலேஜ் முடிச்சுட்டு, அன்றைக்கி வந்து வியாச பூர்ணிமா அன்றைக்கி விசேஷமாக செலிப்ரேட் பண்ணு. இதெல்லாம் விஷுவலைஸ் இப்போ பண்ணுறோம். அப்போ நாடு முழுக்க காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் வியாச பூர்ணிமானா இந்த ஒரு குரூப் வந்து ஆவணி ஆவட்டத்துக்கு அன்றைக்கி பட்டு வேஷ்டி கட்டி பட்டு துண்டு போட்டு பவித்திரமாக போவான். ஃபஸ்ட்டு டே. செகண்ட் டே வந்து அதில் ஒரு 60% இருக்குமா காயத்ரி ஜபம் பண்ணுவாங்க. ஒவ்வொரு 10 வருஷமாக குறைஞ்சி போச்சு அது, அந்த சகசர காயத்ரி சொல்கிறது. ஸோ காயத்ரி அவ்வளோதான். அதுக்கப்புறம் பூணூல் எடுத்து ஆணியில் மாட்டிடும். ஆணியும் இப்போ இல்லை, அந்த ஒரு பிளாஸ்டிக்கு இது இருக்கும், கொக்கி, இது கொக்கியில் மாட்டிடும். இப்போ சித்திரை மாதம் வெயிலுக்கு வந்து அந்த பூணூல் இப்படி பண்ணுறதுக்கு கொஞ்சம் சௌரியமாக இருக்கும். ஏதோ ஒன்று யூஸ் ஆகணும்ல. ஒன்று சந்தியாவந்தனம் பண்ணணும். அவன் வேதத்துக்கு வந்து அத்தாரிட்டி பர்சன். உபநயனமாகி பூணல் போட்டேன்னா இந்த பூணலினுடைய இது வந்து அந்த பூணலுடைய அடையாளம் வந்து வேதத்தோடைய ரெப்ரசன்ட். திருமாங்கல்யம் இருக்குது, அந்த பொண்ணு மெட்டி இருக்குது. இது 2 கல்யாணமான பொண்ணுன்றதை காட்டுறதுக்காக. புரியுறதா? இதெல்லாம் வந்து லிங்கம், அடையாளம். இல்லை, இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரீம் போயிடுச்சு. என் மாமியார் ரொம்ப மோசண்டி. ஃப்ரீயாகவே தூங்க விட மாட்டேன். சும்மா திருமாங்கல்யத்தை கைட்டு வெளியில் வச்சுட்டு படுத்தேன். இதுக்கு கத்துறா பாரா அவன், இன்னும் கொலை குற்றம் பண்ணின மாதிரி கத்துறா.
அப்படின்னு பப்ளிக் ஃபோனில் பேசுகிறான் அவள் ஃப்ரெண்டுக்கிட்ட. நான் பக்கத்தில் இருக்கேன். நான் இருக்கிறதே நினைக்க அந்த கடையே இல்லை. இப்போ அந்த ஆள் அவளே பாட்டி ஆகிருப்பான்னு நினைக்கிறேன். புரியாதா? இப்போ அவள் மருமக வந்திருப்பாள். இவன் ராத்திரி தூங்கும்போது தானே கட்டி வச்சா, பகல்லே கட்டி வைப்பான். நானாவது பரவாயில்லடி, ராத்திரி உறுத்துறதுன்னு தூக்கி வச்சேன், நீ பகல்லையே கழட்டி வைக்கிறிய அப்படின்னு. எல்லாம் மனசில் தானே இருக்க. புருஷன் எங்கே போயிடுவான்? ஒரு லெவல் தாண்டிட்டாங்க எல்லாரும். அப்போ இதெல்லாம் வந்து சனாதன தர்மத்தினுடைய கஸ்டம்ஸ். அதை வந்து நம்ம விட்டு போயிட்டோம். நிறைய விஷயங்கள் மாறிண்டு குளோபலைஸ்டு உலகம் முழுக்க ஒன்றாகிறது. டயபெட்டிஸுக்கு சுகர்னால் இவ்வளோ கணக்கு. அவன் பாரதத்தில் இருக்கிறவனுக்கும் அதே கணக்கு, யூரோப்புக்காரனுக்கும் ஒரே கணக்கு, ஆப்பிரிக்காக்காரனுக்கும் ஆப்பிரிக்காக்காரனுக்கு அந்த சுகருக்கு சம்மந்தம் வாங்கின அவன் ஸ்ட்ராங்காக வேலை செய்வான். புரியுதா? இதெல்லாம் வந்து டயபெட்டிஸோட சைனா அண்டு யூரோப். அவன் நீடில் கண்டுபிடிச்சிருக்கான், ஊசி மாத்திரை கண்டுபிடிச்சிருக்கான். சேல்ஸ் ஆகிறது எப்படி? எவ்வளோ தூரத்துக்கு உனக்கு சுகர் வந்து இவ்வளோ பர்சன்டேஜ் இருந்தால் நீ சுகர் பேஷண்ட் அப்படின்னு சொன்னால் அந்த அளவுக்கு வந்து நமக்கும் கன்விக்ஷன் இருக்கும். நம்ம எவ்வளோ தடவை பிரம்மத்தையும் ஆத்மாவையும் கன்விக்ஷன் பண்ணுறோம், அது கன்விக்ஷன் ஆகாது. சுகரில் இத்தனை மில்லிகிராம் ஊசி, அந்த மாத்திரை, அதெல்லாம் வந்து ஸ்ரத்த, பக்தி, டாக்டர் தெய்வம் அப்படியே மாறிடுது. சரி, அதெல்லாம் சிரத்தை இருந்தால் அதே போல் இங்கே சிரத்தை இருக்கணும்ல. எத்தனை தடவை சொல்கிறோம், இவ்வளோ மாத்திரை போட்டுக்கோ இல்லையா? இன்றைக்கி சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் கிளாஸ் வந்து ஆத்ம விசாரம் இருக்குது. நான் 3 கிளாஸையும் அந்த பாழா போன காதில் கேட்டுட்டேன் அப்படி சொல்கிறவங்க மாத்திரம் கை தூக்குங்க. 1 2 3 4 6 7 8 9 10 11 12. மீதி காதெல்லாம் புனிதமான காது. கேட்காத காது புனிதமான காது. ஏன்னா அது கேட்காது. நம்மளுடைய கடைசி ஞானத்தினுடைய படி என்னன்னா, எதையுமே கேட்கக்கூடாது, சொசைட்டியை ரெஸ்பான்ஸ் பண்ணக்கூடாது. அதனால் புனித காது. பாதி பேர் வந்து கேட்டிருக்கான், பாதி பேர் கேட்கல. ஏன் கேட்கல? 2 காரணத்துக்காக. 1, நான் ப்ரெசன்ட் பண்ணல, அதனால் கேட்க வேண்டாம். 2, நான் ப்ரெசன்ட் பண்ணணும், நாளைக்கு சாயந்தரம் தானே. அது 11th hour நாளைக்கு எவ்வளோ, இன்றைக்கி இருக்குது நாளைக்கு இருக்குது, எவ்வளோ டைம் இருக்குது. அடேப்பா, அதுக்குள்ளே அவசர அவசரமாக எழுதி இப்போ ஓரளவுக்கு பழக்கம் ஆகிட்டுருக்கோம். இப்போ 2 வருஷமாக நம்ம பண்ணி 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 இந்த ஓரளவுக்கு ஒரு ஐடியா வந்துடும். முதல்ல வந்தவுடனே புதுசாக அந்த கல்யாணமான பொண்ணு அந்த சரடெல்லாம் மாற்றுறதுக்கு முன்னாடி இப்படி இப்படி இருப்பா, பார்த்தாலே முகத்தில் காந்தி இருக்கும். பிறகு போ இதுதான் வீடு, இதுதான் கிச்சனு, இதுதான் பால், அப்பப்போ பொங்க விடணும், அப்படிலாம் ஒரு இது இருக்கும். எல்லாம் அப்புறம் நார்மலாக ஆகிடும். ஃபஸ்ட்டு போகிற வரவங்களாம் நாய் குலைக்கும், அப்புறம் அந்த வீட்டு டெனண்ட் எல்லாம் குலைக்காது. ஏன்? பார்த்துட்டு, ஓ இந்த வீட்டில் இருக்கவங்க போல இருக்குது அப்படி. அப்புறம் அந்த நாய்க்கு அறிவு வரும், ரோட்டில் போகிறவங்களையும் குலைக்காது. ஏன்னா அந்த ரோட்டில் ரெகுலராக போகிறவங்க. ஆனால் தன்னை மாதிரியே ஒரு நாய் வெளி ஸ்ட்ரீட்லேருந்து வந்துட்டுன்னா விட விட அடித்து துரத்தி எல்லை வரைக்கும் கொண்டு போய் விட்டுட்டு தான் திருப்பி வரும். வெறி நாயின்னு பேர், அதுக்கு பேர். வந்தோடனே காமாயிடும், இப்படி ஆட்டம், நம்மளை பார்த்தோன்னே இப்படி ஆட்டம்.
பார்த்துருக்கலாம். இதெல்லாம் நீங்கள் அப்சர்வ் பண்ணணும். ஒன்றுமே நடக்காத மாதிரி கண்ணிலெல்லாம் வந்து அது வெறியெல்லாம் காட்டாது, கோவத்தெல்லாம் காட்டாது, பல்லெல்லாம் இப்படி காட்டாது, நார்மலாக இருக்கும். இதுக்கு பேர் டாகு கல்ச்சர்னு பேர், டாகு கல்ச்சர். அப்போது ஆத்ம விசாரம் நீங்கள் என்ன வேணால் கத்தினாலும் அது அவ்வளோதான் வரும். புரியுதா? இல்லை உனக்கு வந்து சொர்க்கத்தையே கொடுக்கும், அப்படியே பிரம்மத்தையே கொடுக்கும், ஆனந்தத்தையே கொடுக்கட்டுமே. என்ன இப்போ என்ன அதனால் என்ன? ஸ்திதப்பிரஜ்ஞ லக்ஷணம். அறிவு இல்லாமல் கேட்டான் யார்? அர்ஜுனன். நம்மளெல்லாம் பார்த்தா, வேதாந்தையெல்லாம் பார்த்தா ஸ்திதப்பிரஜ்ஞ லக்ஷணம். நம்ம போன தடவை வந்து கடைசி கிளாஸு சொல்லிட்டோம்ல, வேத வாக்கா எடுத்துன்னா சில பேர். சங்கர மடத்தில் கடைசி கிளாஸ், இனிமேல் இந்த சங்கர மடத்தை ஏறவே வேண்டாம் அப்படி கொஞ்சம் பேர் போயிட்டான். போன ட்ரிப்பு வந்துட்டு போனான்ல, அவனை தேடி கண்டுபிடிக்கணும். இல்லை இப்போ நான் அவன் வீட்டுக்கு போகிறேன், நான் நேராக. ஓகே, ஏன் வரலப்பா? போன தடவை லாஸ்ட்டு கிளாஸ் சொல்லிட்டேன், அதனாலயா? லாஸ்ட்டு இல்லை, லைஃப் முழுக்க பிரம்மன் ஆகிற புரிஞ்சுக்கிற வரைக்கும், நீ பிரம்மனாக ஆகிற வரைக்கும் வரணும், இது சபரிமலை யாத்திரை இல்லை அப்படின்றத சொல்கிறதுக்கு பார்க்கணும். ஆக வந்து காலையில் இருந்து ராத்திரி வரைக்கும் நமக்கு வேலை பண்ணி அப்புறம் கூட்டி கழித்து கொஞ்சம் நேரம் சாஸ்திரத்துக்கு கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா டயர்டாகிடுது, தூங்கினா போகிறோன்ற மாதிரி ஆகிடுது. அந்த நாள் போயிடுச்சு. இன்னொரு நாள் வருது. அப்போயாவது பிளான் பண்ணுறான்னா, பிளான்லாம் இல்லை, அப்படியே ரேண்டமாக ஸ்டார்ட் பண்ணுறான் டேவை. ஸ்டார்ட் பண்ணி நைட் வந்துடுது, டயர்டாகிடுறான், போய் தப்புன்னு. எங்கள் பக்கத்து வீட்டில் ஒரு கழுதை இருக்குது, அது கூட இப்படி தான் வேலை பண்ணோம். ஆனால் நம்மளை மாதிரி படுத்துண்டு தூங்காது, அப்படியே நின்றுண்டே தூங்கும். ஆடாடா, இது முன்னாடியே நீங்கள் சொன்னேன், பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணி நின்றுட்டே தூங்கினா கூட அசைய மாட்டேன், கீழே விழுந்துட மாட்டேன், அந்த வரம் எனக்கு கொடுக்கக்கூடாதா? அப்போ இந்த பெட்டெல்லாம் நமக்கு வந்து வேஸ்ட் ஆகிடும். அந்த பெட்டில் இருக்கிற இடத்துல நம்ம வீட்டில் இருக்க மெம்பர்லாம் பெட்ரூமில் சாத்தி ஒரே இடத்துல நின்றுட்டு அப்படியே தூங்கலாம். மாடு, ஆடு, கழுதை, ஒரு விஷுவலைஸ் தான், புரியுதா? அதெல்லாம் நின்றுட்டு தூங்கும்போது நானும் நின்றுட்டு தூங்கினேன்னா இந்த கன்றாவி செலவு எல்லாம் வேஸ்ட் இல்லை, அதெல்லாம் தேவை. புரியுதா? அது ட்ரெஸ்ஸு போட்டுக்கிறதுல அந்த மாதிரி நமக்கும் ஒரு இது இருந்ததுன்னா, இவ்வளோ ட்ரெஸ்ஸு தேவையில்லை, அதுக்கு வாஷிங் மிஷின் தேவையில்லை, அதுக்கு உணர்த்துறதுக்கு இது தேவையில்லை. என்ன போங்க, மனுஷனாக பிறந்து சிலதை கற்பித்து கொண்டோம். இந்த காட்டு மிராண்டி பசங்க ட்ரெஸ்ஸை போட்டு மனுஷனான்னா இப்படிலாம் இருக்கணும் அப்படி கற்பித்து விட்டான் காட்டு மிராண்டி. நேச்சுரலாக விடணும், நேச்சுரலாக இருக்கணும். இப்படி நேச்சுரலாக காலையில் எழுந்தோன்னே ராத்திரி வருதோ தூங்குறோமோ அதே போல் நேச்சுரலாக இருக்கணும், இயற்கையோடு இருக்கணும். இவ்வளோ பெரிய அரச மரம் இருக்குது, அழகாக தானே இருக்குது, அதுக்கு என்ன ட்ரெஸ் கிஸ் எல்லாம் போட்டு வச்சுருப்பான். ஹிப்பி, இதுக்கு பேர் ஹிப்பின்னா ஹிப்பி கல்ச்சர். ஹிப்பி கல்ச்சர் மீன்ஸ் ஹாப்பி கல்ச்சர், ஜாய். எதுவுமே என்னை கட்டுப்படுத்தக்கூடாது அப்படின்றது பிரம்மலோகத்தில் உபாசகனுக்கு யாருமே கட்டுப்படுத்த முடியாது. அவனுக்கு மேலே ஒரு தலைவன் கிடையாது பிரம்மலோகத்தில். நான் இப்போ சொன்னதெல்லாம் பிரம்மலோகத்தில், பூலோகத்தில் இல்லை. அப்போ பூலோகத்தினுடைய விதி வேறு, பிரம்மலோகத்தினுடைய விதி வேறு. அதுதான் இன்றைக்கி சப்ஜெக்ட் மேட்ரு. ஓகே, அப்போ பூலோகத்திலேருந்து ட்ராவல் பண்ணி யார் பிரம்மலோகத்துக்கு போவான் அப்படின்னா, ஃபுல் டைமாக
காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் உபாசனை பண்ணுறோம் யாரோ, மெடிடேஷன் பண்ணுறவன் யாரோ, தியானிக்கிறவன் யாரோ, சதா காலமும் அனன்ய பக்தியோடு இருக்கிறவன் எவனோ, வேறு அஜெண்டா இல்லாமல் ஆழ்வார்கள் நாயன்மார்கள் மாதிரி ஒரு நாள் முழுக்க, 7 நாள் முழுக்க, மாதம் முழுக்க, வருஷம் முழுக்க, வாழ்க்கை முழுக்க பகவானே கதி அப்படின்னு யார் ஒருத்தன் வந்து உபாசகன் பண்ணுறானோ அவன் வந்து இங்கேருந்து உத்கிராந்தி அப்புறம் கதி, அதில் அவன் வந்து அந்த சுக்ல கதி வழியாக போய் நேராக நாக்பூர் ஸ்டேஷனில் போட்டுடுறாங்க. அதில் அது என்ன லோகம்? வித்யுத் லோகத்தில் போட்டுடுறாங்க. போட்டுவிட்டு அங்கே வந்து வெரிஃபை பண்ணுறாங்க. ஃபுல் டைமாக பண்ணானா, ஒரு நாள் சண்டே லீவ் விட்டானா, கட்டடிச்சு பண்ணுறானா, அப்படிலாம் பண்ணினா ஒரு உபாசகன் போகிறதே கம்மி தான். இந்த கம்மியாக இருக்கிறதுல மெஜாரிட்டி பேர் ட்ராப் பண்ணிடுவான். மாணவ புருஷா, அமானவ புருஷா, 4-5 பேர் மாத்திரம். அவனுக்கு ஒரு ட்ரிப்பு ஹெலிகாப்டர் கேதார்நாத்துக்கு போனது பார்த்துருப்பீங்க, இன்னும் வரும். ஓகே, ஒவ்வொரு 5-5 பேரை ஏற்றிட்டு வருவான். அந்த மாதிரி இவன் வந்து அமானவ புருஷா 4-5 பேரை ஏற்றிட்டு வருவான். ஏற்றிட்டு கொஞ்சம் ட்ராப் பண்ணுவான் கேதார்நாத்தில். ட்ராப் பண்ணிவிட்டு திருப்பி அந்த இது இருக்கும், அதை சுற்றும் போது, அதை இறங்கும் போதே வந்து அதை சுற்றி அது நிற்காது நம்ம வர வரைக்கலாம், புரியுதா? அதனால் வந்து குனிஞ்சு ஓடி வரணும், அப்போயே தூள் பறக்கும், புரியுதா? இது அதை சுற்றி அடங்கிறதுக்குள்ளே இன்னொரு குரூப்பை ஏற்றிடுவான், அவ்வளோ ஃபாஸ்ட்டு, புரியுதா? அது கிளம்பும் பாரு, அப்படியே வந்து ஆடும், இப்படி ஆடி அங்கே இருக்கிற தூசி கீசியெல்லாம் அடிக்கும். நம்ம நீங்கள் விசிட்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க அப்படியே திரும்பிடுவாங்க, பார்த்தும் பார்க்காம இருப்பாங்க, எல்லாம் இந்த ஒரே இதுவாக இருக்கும். அப்புறம் சல்லுன்னு கிளம்பிடும். அது கிளம்பும் போதே இன்னொன்று வந்துடும், பியூட்டிஃபுல்லாக இருக்கும். கொஞ்சம் நேரம் அந்த காட்சியை பார்த்துட்டு அப்புறம் குளிர ஆரம்பிக்கும் உடம்பு. அப்புறம் ஒரு டீ அடிச்சுட்டு, அப்புறம் 2 டீ சொல்லி 3 டீ வந்தோன்னே தான் உடம்பு கொஞ்சம் நம்ம நார்மலாக வர்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அப்படிலாம் வந்து இல்லை பூலோகத்துலேருந்து இந்த வித்யுலோகத்துலேருந்து பிரம்மலோகத்துக்கு கூட்டிகிட்டு போயிடும். பிரம்மலோகத்துக்கு போயின்னா அது உபாசகனுடைய முக்தி க்ஷேத்திரம். நமக்கு முக்திநாத் சொல்கிறோம் இல்லையா, அவனுக்கு முக்தி க்ஷேத்திரம். அந்த முக்தி க்ஷேத்திரத்துக்குள்ளே போயிட்டோம்னா அவன் வந்து சொர்க்கலோகத்தை விட த பெஸ்ட் லோகம் எதுன்னா பிரம்மலோகம். என்ன புரிஞ்சுக்குங்க, பிரம்மலோகத்துக்கு மேலே ஒரு லோகம் கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? வைகுண்டம், கைலாயம் எல்லாமே இண்டிகேஷன் வந்து பிரம்மலோகம். சைவத்தில் இருக்கவங்களும் வைணவத்தில் இருக்கவங்களும் என்டையர் லோகம் என்ன அப்படின்னா, ஒருத்தர் பெருமாளோட சேர்றது, இன்னொருத்தர் கைலாயத்தோடு போய் சேர்றது, அப்படி போய் சேர்றது. அதாவது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல ட்ராவல் பண்ணி அங்கே போய் பகவான்கிட்ட போய் சங்காவோ மணியாகவோ அந்த மாதிரி எல்லாம் மாறி உருமாறி அதுக்குள்ளரெல்லாம் அவன் போயிடுவான். அந்த பக்தன் இது எல்லாம் அப்படிலாம் வந்து சொல்கிறது விசிஷ்டாத்வைத்தம். ஸோ இப்படி போயிட்டு அவனை வந்து எங்கே வேணால் போக முடியும், எப்படி வேணால் இருக்க முடியுன்றது தான் இன்றைக்கி ஒரு விஷயத்த சொல்ல போகிறார். நேத்திக்கு வந்து நம்ம ஆரம்பித்தோம், நேத்திக்கு 8வது சூத்திரம் படித்தோம், இன்றைக்கி 9வது சூத்திரம். அதை ஏவச்ச அனன்ய அதிபதிக்கு, அதனுடைய கண்டினியூட்டி. ஓகே, ஸோ வாழ்க்கையினுடைய அதே படைப்பாக பண்ணக்கூடியவன். பத்ரியில் போனால் மானான்னு ஒரு இடம் இருக்குது, அதுதான் பவுண்ட்ரி, எல்லை. அது போல் 17-14 லோகத்தினுடைய அப்பர் லெவல் வந்து பவுண்ட்ரி வந்து பிரம்மலோகம். அதுக்கு மேலே லோகம்லாம் கிடையாது, புரியுதா? இது நம்ம இருக்கிறது பூலோகம், புரியுதா? இப்போ உபாசகன் பலம் விதேக முக்தி அடையிற வரைக்கும் அவன் எப்படிப்பட்டவனாக இருப்பான்னா ஈஸ்வரனுக்கு சமமாக இருப்பான். கிட்டத்தட்ட ஈஸ்வர மாதிரியே இருக்கும். சத்தியகாமகா சத்திய சங்கல்பகா. எப்படி ஈஸ்வரனுக்கு டக்குன்னு அப்படி அந்த துணைவனில் முருகன் வந்து அப்படி நிற்கிறானோ,
அதே மாதிரி இந்த உபாசகனுக்கு இருக்கும். புரியுதா? அதில் எப்படி இருப்பானா உபாசகன்? சக ஸ்வராட் பவதி ஆப்னோதி ஸ்வராஜ்யம் ஆப்னோதி மனஸ்பதிம் வாக்குப்பதி சக்ஷுஷ்பதி ஸ்ரோத்ரப்பதி விஜானபதி ஏதத்தோ பவதி ஆகாச சரீரம் பிரம்ம. தைத்திரிய சிக்ஷாவல்லி. அதாவது அதில் என்ன சொல்கிறது? அவன்தான் சாம்ராட், அவன்தான் தலைவன். அவனுக்கு யமயத்தி கண்ட்ரோலர்லாம் வேறு யாருமே கிடையாது. எங்கே? இந்த பிரம்மலோகத்தில் இருக்க உபாசகனுக்கு. அந்நிய அதிபதி ரகிதகா அனன்யாதிபதிக்கு, அப்படி வியாசாச்சாரியார் சொல்கிறார். ஓகே, அனன்யாதிபதிக்குன்னா அந்நிய அதிபதி, அவனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யாருமே கிடையாது. எல்லாவற்றையும் நினச்சபடியே கொண்டு வருவான். நேற்றுக்கு விவரமாக படித்தோம் சங்கல்ப சக்தி. சங்கல்பத்துக்கு எத்தனை சக்தி இருக்குது அப்படின்னு. இந்த சங்கல்ப சக்தினாலேயே அவன் எல்லா பவர், ஓகே, பெரிய பவர். புரியுதா? ஸோ ஒரு ஆளுக்கு எத்தனை திறமை இருந்தாலும், தகுதி இருந்தாலும், யோக்கியதை இருந்தாலும் வெற்றி அடையணும். வெற்றி அடைந்தவனை தான் இந்த உலகம் மதிக்கும், மரியாதை கொடுக்கும், அவனை கண்டினியூஸாக வச்சுக்கும். இல்லைன்னா வச்சுக்காது, எவன் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும். புரியுதா? அப்போ கடைசியில் கன்க்ளூஷன் சக்ஸஸ் ஆகணும். ஸ்ரீஹின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுள்ள அவர் சக்ஸஸ் அப்படின்றார். விஜய்ஹி, ஸ்ரீஹி விஜய்ஹி வந்தால் தான் அதுக்கடுத்து பூதிகி, பெருமை அடைய முடியும். வெற்றி இல்லாதவனுக்கு பெருமை கிடையாது. அவன் எவ்வளோ பெரிய கொம்பனாக இருந்தாலும் இமாலயத்தில் போய் கண்ணை மூடி உட்கார வேண்டியதுதான். புரியுதுதா? கொடி ஏற்றுறேன்னா கொடி ஏற்றணும், கொடி ஏற்றுறேன்னா கொடி ஏற்றணும். அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, ஆமாம் அரெஸ்ட் பண்ணுவாங்க. எல்லாம் அப்படியே கொஞ்சம் உன்னை கட்சியெல்லாம் வளர்த்து அவனே வளர்த்து விடுவானா என்ன? அவன் ஒரு ராட்சச பையன். எப்படி ரத்தத்தை யஜ்ஞசாலையில் கொட்டுவானோ புராண காலத்தில், அதுபோல் கொட்டுவான். அறிவாக வச்சு கொட்டுவான். புரியுதா? ராட்சசன். அவங்ககிட்ட போய் சொல்லுன்னு கொடி ஏத்துறன்னு சொல்லும் போதே என்ன பண்ணான்? நான் அந்த 8000 போலீஸு என்னை தடுத்துட்டான். 8000 போலீஸு ஞாபகம் வச்சுக்கோ. தீபம் எடுத்துகிட்டு வரேன், ராமர் தீபம், நாகூரில், நாகப்பட்டினத்துலேருந்து நாகூர். புரியுதா? ஸோ அந்த நாகப்பட்டினம், நாகூர், காரைக்கால். புரியுதா? அதுக்கு டிஜிபி, ஐஜிபி, தொண்ணா தொம்பட்டான் எல்லா போலீஸ் அதிகாரம் இந்த ஜோதியை நிறுத்துறதுக்கு. ஏன்னா நாகூர் நடுவில் இருக்குது. ப்ரொடெக்ஷன் ஃபார் முஸ்லிம்ஸ், இஸ்லாம். ராமர் ஜோதி அந்த பக்கம் போகப்படாது. புரியுதா? அசரவே இல்லை நான். ஜி அரெஸ்ட் பண்ணிவிடுவாங்க. சொல்கிறது மாத்திரம் கேளு, என்ன ஒரு விளக்கு குயிக்காக எடுத்துகிட்டு வா அப்படின்னு. எடுத்துகிட்டு இது அணையாமல் எடுத்துகிட்டு போ. எடுத்துகிட்டு போய் ஒவ்வொரு வீட்லேயும் உடனடியாக ஏற்று, பக்கத்தில் 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 ஏற்றி அந்த பெருமாள் கோயில் முழுக்க, அந்த ஊர் கிராமம் முழுக்க, நாகூர் முழுக்க, முஸ்லீம் வீட்டை தவிர எல்லார் வீட்லேயும் ராமஜோதி ஏறிது. இங்கே 8000 போலீஸ் பேன்றகான் லாலிபாப் வச்சுக்கிட்டு. அங்கேருந்து டிஐஜி கிட்ட போய் சொல்கிறான், சார் ஜோதி எஸ்கேப் சார். எவன் தான் தடுக்க முடியும்? எப்படி தடுக்க முடியும்? அதுக்கான வழி பண்ணு, இல்லை போகாத. ஒரு மௌனி அமாவாசைக்கு போனேன் நான், காசி விஸ்வநாதர் கோயில். உடனே சிஆர்எஃப் போலீஸ் எல்லாம் இருக்காங்க. அந்த ஞான வாப்பிக்கிட்ட விட மாட்டேன்றான். நம்மக்கிட்ட இருக்கிறது நம்ம என்ன கருடா மாதிரியா இருக்கோம்? போகிறா மாதிரி ஒரு 16 பேரை கூட்டிகிட்டு போயிருக்கோம். மொத்தம் 17 பேரை கூட்டிகிட்டு போயிரு. எல்லாமே போகிறா மாதிரி உள்ளவங்க. புரியுதா? வல்லூர்லாம் கிடையாது. புரியுதா?
நான் போகிற வேகத்துக்கே இவங்க வர்றது சிரமப்படுறாங்க. ஐயோ சுவாமிஜின்னு ஆவேசம் வந்த மாதிரி போகிறாரு. நீங்கள் நான் சில சமயம் நடக்கும்போது பார்த்துட்டீங்கன்னா சாமி வந்த மாதிரி நடப்பேன். நான் எல்லாம் ஓடி வருவான். போலீஸ்காரனும் ஓடி வரான். வந்து இந்த பக்கம் சிஆர்எஃப் போலீஸெல்லாம் நிற்கிறான், விட மாட்டேன்னு. என் கோயிலில் நான் போகிறதுக்கு அந்த மசூதி இல்லை, நம்ம கோயிலுக்குள்ளேயே ஒரு போர்ஷன் இருக்கு. நந்தி அங்கே தான் இருக்கிறது. இப்போ உங்களுக்கு கற்பனை பண்ணுவது பழைய ஆளுக்கு தான் கற்பனை பண்ணும். அம்புட்டு பேரையும் வந்து ஒரு புஷ் பண்ண பாரு. நீ புஷ் பண்ணால் அங்கே ஆஞ்சநேயர் உன்னுடைய சக்தியோடு கலந்துருவார். இது மகாபாரத்திலே சொல்லியிருக்காரு. புரியுதா? பீமனுக்கு புரியுதா? அதெல்லாம் விஷுவலைஸ் பண்ணணும், சிரத்தா இருக்கணும். புஷ் பண்ணோன்னா அவெல்லாம் உழுந்தான். யார்? போலீஸு. நான் சொல்கிறதே கர்ண பரம்பரை கதை மாதிரி இருக்கும் இல்லை? உள்ள பண்ணு இல்லை. ஆனால் இதெல்லாம் மியூசிக்கெலாம் கொடுக்க முடியாது. நீங்கள் ஃபோட்டோ நாளைக்கு சினிமா எடுத்திங்கன்னா அப்படி பண்ணும்போது நீங்கள் ஒரு லைட்டோட அந்த படம் எடுக்கலாம். புரியுதா? போய் வியாசப்பீடத்தில் போய் உட்காந்து பயந்துன்னு ஒரு பையன்தாங்க, வாடாங்க இதுதான் நந்தியா? ஆமாம் பாரு, துளுக்களுக்கு அறிவு இல்லை பாரு. அந்த கோயிலை விட்டுட்டான், நந்தியை விட்டுட்டான். புரியுதா? அது ஷேம் ஷேம் பப்பி ஷேம், குழந்தைங்க இது துணி தூக்கி இப்படி மூடுவான். அந்த மாதிரி முஸ்லீம் பசங்க நந்தி பகவான் தான் காப்பாற்றக்கூடியவர், ப்ரொடெக்டர். அவரை விட்டுட்டு கோயிலை வந்து பிடிச்சி அதை மசூதியாக்கி கம்பி போட்டு மிலிட்ரி போட்டு வச்சுருக்கான். ஆனால் பாவி நந்தி பகவானுக்கு நேற்று கூட அது நம்ம வியாழக்கிழமை நந்தி பகவானை கடைசியில் கும்பிட்டுட்டு வரோம். இதுதான் நந்தி பகவானுக்கு விசேஷமாக நெய்வேத்தியெல்லாம் பண்ணுறோம். அப்படின்னா நந்தி எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டு புரியுறதா? ஒரு நந்திக்கு 2 நந்தி இருக்குது நம்ம தட்சிணாமூர்த்தியில். அந்த நந்தியை விட்டுட்டான். அந்த நந்திக்கு பூஜை பண்ணி மொத்த காஷி வாரணாசி மாறிடம் போ அவிமுக்த அதில் நம்ம கேம்பும் நடத்திட்டோம். புரியுது? இப்போ முடியும். புரியுதா? புஷ் பண்ணால் அந்த வேகம் இருக்கணும். அப்போது இதில் என்ன சொல்ல வருதுன்னா, பாரத பிரதமர் மோடிஜி மாதிரி வெற்றி வரணும். ஒருத்த பாடினான், வெற்றி கண்ட மனிதர் எல்லாம் புத்திசாலி இல்லை, புத்திசாலி எல்லாம் வெற்றி கண்டதில்லை. கடைசியில் சிகரெட்டு கூட இல்லாமல் செத்து போனான். பெரிய புடலங்க பாட்டு பாடினான். கரெக்டாக பாடினான், ஆடுனா பாடினேன். அப்புறம் கடைசியில் என்ன போனேன், ஒன்றுத்துக்கு லாய்க்கில்லை. சும்மா ஒரு சந்தோஷமாக இப்படி இது பண்ணு. வெற்றிக்கு பாடுபடு, வீரவச்சனம்லாம் அப்புறம். கடைசியில் எண்டு ரிசல்ட் என்ன? சக்ஸஸ். அப்படி இருக்கணும். புரியுதா? எல்லாம் முடிச்சுட்டு அதான் முடியல. கடைசியில் சொல்லுவான் 15-20 நிமிஷம் சொல்லி அரை மணி நேரமாக சொல்லி முடியல பாருங்களேன் அப்படின்னு சொல்லுவான். டேய் நிறுத்து, நடுவில் நான் இப்போ உஷாராயிட்டேன், நிறுத்து. இப்போ கடைசியில் வந்து வெற்றியா மைனஸாக ப்ளஸ்ஸாக அதை மாத்திரம் சொல்லு. மைனஸ் போகிறோம், அந்த எக்ஸ்பிளைன்லாம் வேண்டாம், நம்ம வந்து வேறு விஷயத்துக்கு போவோம். உன் டைம் வேஸ்ட்டு, என் டைம் வேஸ்ட்டு. சங்கத்தில் ஒரு பெரிய தலைவர் போ, பெரிய தலைவர் என்கிட்ட வந்து அரை மணி நேரமாக பேசுகிறார் ராஜேந்திர சோழனை பற்றி. எல்லாம் பண்ணிட்டு இந்த புஸ்தகம் வந்து வெளியிட போகிறோஞ்சி 1000வது வருஷத்துக்கு. எத்தனை பக்கஞ்சி? 40 பக்கஞ்சி. எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டோம். ஆனால் பாருங்களேன் ஜே, இப்போ முடியல, 6 மாதம் கழிச்சு வெளியிட போகிறோம். ஆனால் அவர் ரொம்ப பெரிய ஆள், அதனால் ரெஸ்பெக்ட் பர்சன். அதனால் சரிங்கஜி சொல்லிட்டு பழம் எடுத்து கொடுத்தேன். ஒரு ஜி போய் சொன்னார், டே அவன் இப்போ பழம் எடுத்து கொடுக்குறான்டா எல்லாருக்கும், அதுக்கு மேலே பேசுறதில்ல அப்படின்னு. சீனியர் பிரச்சாரக்கு உத்தமராஜின் பேர். ரொம்ப எங்கேயோ போயிட்டான், கார் வாங்கிட்டான்,
நிறைய பசங்களை வந்து யங்ஸ்டர்ஸ்லாம் வச்சுருக்கான், நம்ம கிட்டக்கே போக முடியாது. அப்படி அவங்களாம் ஒரே அதிசயமாக இருக்குது, ஆச்சரியப்படுறான். புரியுதா? அப்போ சக்ஸஸ் பண்ணணும், வெற்றி அடையணும். வெற்றி அடைஞ்சால் சர்சங்க சாலக்ஜி குக்கிராமத்துக்கு வர முடியும். புரியுறதா? நீ வெற்றி காட்டணும், வெற்றி காட்டணும். புரியுதா? சொம்மனே வாயில் அப்படியே அப்படியே ஒரு வாய் வசனம்லாம் போச்சு, திரை காட்டாத வசனம், அந்த கரடி மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ஓகே, வெற்றி காட்டு. அப்போ சங்கல்ப சக்தி மகாசக்தி. சங்கல்ப சக்தி வில்லு. சங்கல்ப சக்தியை டிரான்ஸ்லேட் பண்ணோம்னா வில்லு. ஆனால் அது முழுமையாகாது. அந்த டிரான்ஸ்லேஷன் வந்து சங்கல்ப சக்தியை சங்கல்பனே புரிஞ்சுக்கணும். புரியுதா? அந்த சங்கல்ப சக்தி எப்படின்னா காலத்தை கடந்தது, தேசத்தை கடந்தது. அதாவது அவன் நினைச்ச மாத்திரத்திலேயே ஒரு ரூபம் வரும், செகண்ட்ஸ். புரியுதா? லேட்டெல்லாம் கிடையாது. புரியுதா? நம்ம இப்போ ஆர்டர் கொடுத்தா கூட லேட்டாக வரான்ல. புரியுதா? அப்படிலாம் கிடையாது. ஓகே, என்ன லேட்டு முன்னாடியே சொல்லுவான், டிராஃபிக்னு. டிராஃபிக்கா? அதை தவிர வேறு ஏதாவது இருந்தால் சொல்லு அப்படின்னு. அப்போது இந்த சங்கல்ப சக்தி வந்து டைம் கேப் கிடையாது, இம்மீடியட் இடைவெளியே கிடையாது, நினச்ச உடனே கிடைக்கும். புரியுதா? சங்கல்ப சக்தி புரியுதாப்பா? சங்கல்ப சே சித்திகி. மனசு பவர், மனசு பவர். ஆனால் மனசை விட பெருசு எது, உயர்ந்தது சங்கல்பம் அப்படின்னு சனத்குமாரர் நாரத மகரிஷி சொல்கிறார். புரியுறதா? அதனால் சங்கல்ப சக்தி பெருசு. அப்போது இதெல்லாம் லௌகீகத்தில் எப்படி நடக்கும்? லௌகீகத்தில் நடந்தால் மெராக்கல். பூலோகத்தில் வந்து இதெல்லாம் நடக்கிறது கஷ்டம், ரொம்ப ரேர், அப்படிலாம் நடக்காது. புரியுதா? இது வந்து பிரம்மலோகத்தில் சாதாரணமாக நடக்கும். பிரம்மலோகத்தில் எப்படி சாமி பார்த்த மாதிரி சொல்கிறீங்க? நான் சொல்கிறேன், உனக்கு சந்தேகம் இருந்தால் செக் பண்ணிட்டு வா. அதுக்கு ஃபுல் டைமாக வேலை செய்யணுங்க. ஃபுல் டைமாக உபாசனை பண்ணி அந்த வித்யுத்தில் மாட்டிக்காமல் பிரம்மலோகத்துக்கு போய் அப்புறம் முடிஞ்சாவா. இப்போ வரமாட்டேன் அங்கேயே, ஏன்னா அங்கே எல்லா சுகமும் இருக்குது, எல்லா வசதியும் இருக்குது. முதல்ல மஸ்கிட்டோ கிடைக்காது, மஸ்கிட்டோ கிடையாது. அப்புறம் நீ யூத்தாகவே இருப்ப, உனக்கு சொர்க்கலோகமே அமிர்தமான இருக்கும். அப்படி இருக்கும்போது அந்த லோகம் இன்னும் கேட்கவே வேண்டாம். ஓகே, பிரமாதமாக இருக்கும். தேர்ஃபோர் இதெல்லாம் வந்து அத்தஹா ஏவச்ச அனன்யா அதிபதி ச சங்கல்பாத் ஏவ. ஓகே, சங்கல்ப மாத்திரேன்னு ஸ்மிருதி மாத்திரேன்னு அப்படி வரும் இல்லையா அசுபாணியில், ஸ்மிருதி மாத்திரேன்னு. அதை தான் இவன் சொன்ன, நினைத்தாலே முக்தி. எது? அண்ணாமலை, திருவண்ணாமலை. நினைச்சாலே முக்தி. புரியுதா? இப்போ நினச்சிட்டுமா? நீங்கள் கேட்டுட்டீங்க, நினைக்கல. நினச்சாதான் முக்தி. புரியுதா? கேட்டால் முக்தி கிடையாது. நீங்கள் சடனாக வந்து துக்கத்தில் துயரத்தில் இருக்கும்போது அண்ணாமலையாரே திருச்சிற்றம்பலம் அருணாச்சலம் அருணாச்சலம், இன்றைக்கி அவரை கிராமத்தில் கொண்டு போய் விட்டுருக்கேன் அருணாச்சலத்தை. இன்னும் நடக்கிறதோ இப்போ பூஜை நடந்துட்டுருக்கோம் ஜம்மு மகரிஷிக்கு. இப்படிதான் காலையில் ஒரு பூஜை முடிஞ்சிருக்கோம். அருணாச்சலம் அருணாச்சலம், ஒரு பயலும் ஒன்றும் திரி கொடுக்க மாட்டேன், அருணாச்சலம் அப்படி சொல்ல போகிறாரு. இப்போ கார்த்தி அனுப்ப போகிறேன். புரியுதா? அருணாச்சலம் அருணாச்சலம், என்ன திரி வத்தி பெட்டி எதுவுமே கொடுக்க மாட்டான், அருணாச்சலம் அப்படி சொல்ல போகிறார். புரியுதா? ஜாலியாக இருக்கும் அங்கே, ஏன்னா வயக்காட்டுக்கு நடுவில் இருக்கும், ஒன்றும் கிடைக்காது. புரியுதா? பாம்பு தான் வரும். காலையில் போகும்போது பாம்பு வந்ததா தெரியல, கேட்கணும் அவர் ஃபோன் பண்ணி. புரியுதா? அதை சொல்லலை, ராத்திரி சொல்லலை, பயப்பட போகிறாரு, போகாமல் இருந்துட்டாருன்னா பாம்பு வந்தாலும் பரவாயில்ல. புரியுதா? சப்போஸ் பாம்பு கடித்து அங்கேயே போனால் கூட நம்ம வந்து ஜம்மு மகரிஷிக்காக தியாகம் பண்ணினவர் அப்படி சிலை ஏற்படலாம். புரியுதா? நீ வந்து இப்படி கிளாஸ் கேட்கும் போதே செத்து போயிட்டேன்னா உனக்கு சங்கரமணத்தில் ஒரு சிலை. புரியுதா? ஒன்றுமே கவலைப்படாது. அத்தை ஏவகா, அத்தை ஏவகனா ஒன்லி இதெல்லாம் வரத்துக்கு என்ன காரணம்?
சத்தியகாமகா சத்திய சங்கல்பா சங்கல்பா தேவை. எப்படியா? அனன்ய அதிபதி, அவனை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு எவனாலே முடியாது. லோக்கல்லே நீங்கள் இந்த 5 விரலில் மோதம் போட்டு சக்தி உபாசகர்லாம் பார்த்துருக்கீங்களா? அவன் பார்த்தா நம்ம வந்து எலிக்குட்டி மாதிரி ஆகிடுவோம். அவனை பார்க்கும்போது அவன் பேசுறது தாம்பிகம் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா, நான் தான் அகம் பிரம்மாஸ்மி சொல்கிறவன் வந்து இப்படி போயிடுவான். நீங்கள் உபாசனை பார்த்தது இல்லை, நீ எதை தான் பார்த்துருக்கீங்க? போங்க, என்னை தான் பார்த்துருக்கீங்க. ஓகே, நீங்கள் ஒரு 10 ஆள் வெளியிலலாம் போய் பார்த்துட்டு வரணும். போய் பார்த்துட்டு வந்தால் தான் இதெல்லாம் புரியும். அடுத்தது நம்ம வெற்றிகரமாக அடுத்த அதிகரணத்துக்கு போகிறோம். 5வது அதிகரணம் அபாவதிகரணம். அபாவாத் அதிகரணம். அபாவம் 10வது சூத்திரம். அபாவம் பாதிரிகி ஆககி ஏவம். ஓகே, இந்த அனன்ய அதிபதி அதனுடைய நெக்ஸ்ட்டு சாந்தோக்கிய சுருத்தியில் பார்த்தோம். அந்த சாந்தோக்கிய சுருதி 4:4-9 என்ன? தேஷாம் சர்வேஷு லோகேஷு காமச்சாரோ பவதி. இன்னொரு பாயிண்ட்டு, இந்த அனன்ய அதிபதி இருக்கான்ல, அந்த முக்தி கஷேத்திரத்துக்கு போனானே உபாசகன், 7 லோகம் இருக்குல்ல. ஸோ மேலே ஒரு 4 லோகம் இருக்கு இல்லையா? 4 லோகத்தில் ட்ராவல் பண்ணிகிட்டே இருப்பானா. எங்கே வேணால் ஜாலியாக, இந்த லோகம் வெறுத்துன்னு வச்சுக்கோ, அடுத்த லோகத்துக்கு போவான். ஆக மொத்தம் என்ன, ஒரே இடத்துல இருக்க முடியாது மாத்திரம் தெரியுது. எக்ஸப்டு அரபிந்தோ, இந்த ரமண மகரிஷி, அவளை தவிர எல்லாரும் ட்ராவலர் பண்ணிட்டாங்க. திரிலோக சஞ்சாரி யார்? நாரத மகரிஷி. நாராயண அப்படி சொல்லினா எந்த லோகத்துக்கு வேணால் நீங்கள் போயிட்டே வரலாம். ஓகே, அப்படியே நீங்கள் வந்து இது மாத்திரம் மந்திரம் தெரிஞ்சுதுன்னா அப்படியே நாராயண சொல்லி நம்மளாம் போகிறதுக்கு முன்னாடி நீ போய் ரிஷிகேசில் அப்படி குதிச்சுருங்களா, நாராயண வாங்கோ வாங்கோ அப்படி. அப்புறம் நாராயண சொல்லி பத்ரியில் போய்க்கலாம். இப்படி தான் ட்ராவல் பண்ணவன் அப்படியே ஆகாசத்து வழியாக போய் நம்ம எல்லோரையும் கூப்பிடலாம். ஆனால் நீ அவ்வளோ தடவை நாராயணன் சொல்லணுமே, நீ ஒரு தடவை சொல்கிறதுக்கே மூச்சு வாங்கிறது உனக்கு. புரியுதா? நாராயணா 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 சொல்லி பார்த்துக்கிட்டே இறேன் பாருங்க. ஒரு வார சப்தாகம், நாராயண சப்தாகம். நடுவில் எந்த இதுவும் வரக்கூடாது, ராமா கூட வரக்கூடாது. நாராயணா புரியுதா? 7 நாள் சொல்லி பாருங்க, நீ திரிலோக சஞ்சாரி ஆகிடுவேன். புரியுறதா? அவ்வளோ பவர்ஃபுல் பர்சன். குருதேவ் சின்மயாஜி வந்து சாந்தி பினியில் அவருடைய சமாதி ஆகி அங்கேருந்து மேலே கொண்டு போனாங்க சித்தபாரிக்கு. சைலஸ் பர்க்கிலேருந்து அப்படியே அள்ளி அந்த மூட்டையாக எடுத்துகிட்டு வந்தாங்க தயானந்த சுவாமிஜி, தயானந்த் ரிஷிகேஷுக்கு. ஆக மொத்தம் ஒரு விஷயம் மாத்திரம் புரியுது, என்ன, ஒரு இடத்துல தங்க முடியல மனுஷனால். எந்த மனுஷனாலும் தேவலோக மனுஷனுக்கும் தங்க முடியல, லோக்கல் மனுஷனுக்கும் தங்க முடியல. புரியுறதா? அது வந்து தங்கம். ஒரு இடத்துல இருடா அப்படின்னா இருக்க முடியல. சரி ஜி, நாங்கள் பத்ரிநாத்துக்கு வரல, நாங்கள் இங்கேயே இருந்துடுறோம் அப்படி சொல்லக்கூடாது. பத்ரிநாத் வரைக்கும் வந்துட்டு அதுக்கப்புறம் எங்கே வேணால் ஒரு குகையில் தங்கிக்கும். புரியுதா? இப்போ பாரு, ரஜினி மாதிரி நேராக போய் இமயமலையில் கண்ணை மூடி தியானம் பண்ணி திருப்பி வந்துட்டா இருப்பார் சென்னைக்கு. புரியுறதா? அத்தனை சுலபம் மாத்திரம் இல்லை, அனுபவிச்சு சொல்கிறாரு சாக்ஷாத்ஜி. அதெல்லாம் முடியாது, எல்லாம் அலம் புத்திலாம் வராது வேதாந்தத்தில், கண்டினியூ பண்ணணும் அப்படின்றாரு. புரியுதா? ஏன்னா அவர் பல தடவை போயிட்டு வந்திருக்காரு. புரியுதா? நிற்க முடியாது, உட்கார முடியாது. புரியுதா? உபாசகன் வந்து உட்காந்து பண்ணிருக்கானா அவனுக்கு எவ்வளோ பெரிய பலன் கிடச்சிருக்கும். அப்போ 5வது அதிகரணம் அபாவாத் அதிகரணம். இதில் 5 சூத்திரம் இருக்குது, 10லேருந்து 14 வரைக்கும். ஓகே, இந்த அதிகரணம் அபாவாக சொல்லிடக்கூடாது, அதிகரணமே இல்லை அப்படின்னு போயிடக்கூடாது. அபாவ அதிகரணம். ஓகே, அப்போ விஷயம் வந்து சாந்தோக்கிய 8, 12, 5. இதுக்கு ஸ்ருதி வாக்கிய விசாரம். ஓகே, இதில் ஒரு அருமையான மந்திரம். இந்த மந்திரம் சாந்தோக்கிய 8, 12, 5. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, மனசா ஏதான் காமான் பஷ்யன் ரமதே ஏதே பிரம்மலோகே. இந்த உபாசகன் பிரம்மலோகத்தில் அவனுக்கு
ஏற்படுற அனுபவங்கள் சித்திகள்லாம் மனமாகிய கண்ணில் அனைத்தையும் அனுபவிக்கிறான். ஷரீர இந்திரியங்கள்லாம் இல்லாமல் மனமாகிய கண்ணில் இவன் எல்லா விதமான அனுபவங்களையும் அனுபவிக்கிறான். மனசா ஏத்தான் காமான் பஷ்யன், மனசா பஷ்யன் ரமதே, கண்டு கழிக்கிறான், மகிழ்வடைகிறான். புரியுதுதான்? அப்போ நமக்கு டவுட் வரும், இல்லை டவுட் வரவழைப்போம். புரியுதா? மெஜாரிட்டி பீப்புள் என்ன பண்ணுறான், மனசில் தான் கற்பனை பண்ணி அப்படியே டே எழுந்துச்சு போடா வேலையை பாரு, கற்பனையில் அப்படியே இருப்பான். அப்படி கற்பனை பண்ணும்போது சில மணி நேரம்லாம் போயிடும். இவன் அவசரமாக இருக்கான், ஆனால் கற்பனையிலேயே காலத்தை கழிச்சுடுவான். இப்படி சோஃபா செட்டில் அப்படி போய் இப்படி சும்மா இல்லை உட்காரல, உள்ளர ஒரு கற்பனை பண்ணுறான், ஓடுறது கற்பனை. புரியுதா? தட்டி விட்டு அந்த கற்பனை குதிரையை அடாடாடாடாடாடா ரேஸ் குதிரைலாம் ஒன்றுமே இல்லை, அப்படி ஓடும். புரியுதா? அதுக்கு பேர் நம்ம ஒரு டெக்னிக்கல் நேம் ஒன்று சொல்கிறோம், அதுக்கு பேர் பிராதிபாசிகம் அப்படின்னு சொல்கிறோம். பிராதிபாசிகம். இப்போ மனசில் மட்டும் கற்பனை அடைஞ்சு சந்தோஷம் அடைஞ்சிப்பான். புரியுதா? அதனால் இப்போ நம்ம பத்ரிநாத்துக்கு போகிறோம், அங்கே தேவப்பிரயாக இருக்கிறது, கர்ணப்பிரயாக இருக்கிறது, அதெல்லாம் இந்த சரீரத்தில் இருந்து இந்திரியங்களை வச்சுக்கிட்டு அதெல்லாம் அனுபவிப்போம். ஆனந்தமாக இருக்கும். ஒரு இடத்துல மந்தாகினியும் அழகானந்தாவும் சேரும், அது ஒரு கலர் இது ஒரு கலர், அப்படியே மர்ஜ் ஆகும். பியூட்டிஃபுல் காட்சி. இது கண்டு கழிக்கிறோம். ஆனால் வித்து சரீர இந்திரியத்தோட மனசை கண்டு கழிக்கலாம். இது லைவ். ஆனால் கற்பனை பண்ணுறது இருக்குல்ல, அதுக்கு இந்த உடம்பெல்லாம் தேவையில்லை. புரியுதா? அதனால் இங்கே டிபேட் என்ன டிபேட்டுன்னா, சரீரேந்திரிய சகித மனகவா சரீரேந்திரிய ரகித மனகவா. இந்த இதில் பிரம்மலோகத்தில் இந்த சரீர இந்திரியத்தோடு இருக்கிற மனசா அல்லது சரீர இந்திரிய இல்லாத மனசா அப்படின்றது. இப்போ சரீர இந்திரியங்கள் கூடிய மனசு கண்டு கழிக்கிறதா, சரீர இந்திரியங்கள் இல்லாத மனசு கண்டு கழிக்கிறதா? சில பேர் சுகர் பேஷண்ட் இருப்பாங்க, மற்றவன் சாப்பிட்ற குலாப் ஜாமுன் பார்த்தே இவன் சந்தோஷமாயிடும், இல்லை வயிற்றுச்சல் அடைவான். புரியுதா? ஏன்னா இவனால் சாப்பிட முடியாது. புரியுது? அந்த மாதிரி இது ஒரு இதில் பல கற்பனையினாலேயே தவறான வழிக்கு போய் அதை ஆக்ஷனில் கொண்டு கொடூரமான வேலைகள் பண்ணினவன் இருக்கான். பலவிதமான தவறுகள் பண்ணுறதுனுடைய விஷயமே கற்பனை தான். அந்த கற்பனை தவறு, ஜாக்கிரதையாக இருக்கும். அப்போ சப்ஜெக்ட் மேட்ரு சரீர இந்திரிய பாவம் வா, சரீர இந்திரிய அபாவம் வா. இப்போ புரியுதா உங்களுக்கு? இப்போ இந்த 3 பேரை இவர் எடுத்துக்கிறார். யார்? வியாசாச்சாரியர் 3 பேருடைய ஒப்பீனியன் கேட்டுக்கிறார். இது பாவகா அபாவவா அப்படின்னு. இதில் பாதரி மதம், அந்த பாதரி மதம் ரிஷி பாதரி சொல்கிறது 10வது சூத்திரம். ஜெய்மினி மதம் சூத்திரம் 11. பாதராயண மதம், யார் அந்த பாதராயணர்? வியாசாச்சாரியர் மதம். வியாசாச்சாரியர் 12, 13, 14 3 சூத்திரம் எடுத்துக்கிறார். இப்போ பாதரி மதம் அபாவம், ஜெய்மினி மதம் பாவம். ஓகே, பாவம் அபாவம் என்னென்ன? பாவம் சொல்லிவிடக்கூடாது, பாவம் இல்லை, பாவ. நான் சொத்தோ வித்தியத்தை பாவகா. பாவனை இருக்கு, அபாவனை இல்லை. இங்கே இருக்கு இல்லைன்னு எதை சொல்கிறோம்? உடம்பு. உடம்போடு இருக்கா, உடம்போட இல்லை. உடம்பு இல்லைன்னு சொல்கிறது பாதரி மதம். உடம்பே தேவையில்லை, மனசே போகிறோம் அப்படின்னு சொல்கிறது ஜெய்மினியுடைய மதம். சரி, வாட் அபவுட் பாதிரி இவர் வியாசாச்சாரியார்? ரெண்டும் தான் அப்படின்னார். ரெண்டும் தான் அப்படின்றார். பாதிரியும் கரெக்டு, ஜெய்மினியும் கரெக்டு. இது காம்ப்ரமைஸு. இது 10 தொழுகை பண்ணுற மாதிரியே என்ன? இல்லை 10 இல்லை, இன்னொரு ஊர், அது பேர் கூட மறந்து போச்சு பாரு.
பாரு, சண்டை போட்டிங்கன்னா 2 பேரும் சமானமாக போங்க. இல்லை அவன் அடிச்சுட்டானே, அடித்தா கூட பரவாயில்ல, நீங்கள் சமானமாக போங்க அப்படின்னு. அம்மா பேட்டை முஸ்லீம்ஸ். இப்போ இது அப்போது 2மே பாசிபிள். ஏன்னா 2 பேருமே, பாதிரியும் சரி இந்த ஜெய்மினியும் 2 பேருமே சுருதி வாக்கியம் காட்டுறாங்க. அப்போ இவர் வியாசாச்சாரியர் சுருதிக்காக பிறந்துருவார். புரியுதா? அப்போ பிரமாணத்தில் ஸ்ரத்த வியாசாச்சாரியருக்கு எவ்வளோ இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். நம்ம எங்கேயாவது எப்போயாவது பேசணும்னா சுருத்தியோடு பேசணும், இல்லைன்னா பேசக்கூடாது. புரியுதா? இப்போ 2 பேருமே சுருத்தி வாக்கியம் இருக்கிறதுனால 2 பேருமே அந்தந்த கான்டெஸ்ட்டில் கரெக்டு. இப்போ 4-4-10 பாதிரி மதம் கூடுறது மனசா ஏதான் காமான் பஷ்யன் ரமயதி. எப்படி நம்மளுடைய ட்ரீமில் நமக்கு என்ன இந்த விதவிதமாக நடக்கிறது பாருங்க, அதே மாதிரி பிரம்மலோகத்தில் அவனுக்கு நடக்கிறது. இந்த புராண இதிகாச சினிமாலாம் பார்த்தீங்கன்னா நல்லா காட்டுவான். அங்கெல்லாம் பழைய காலத்து சினிமா பார்த்தவங்க இங்கே இருப்பாங்க. அப்படிதான் அது மூலியமாக சமய வாழ்க்கை வரும், சமய வாழ்க்கை மூலியமாக பண்பாடு வரும், பண்பாடு மூலியமாக நல்லவனாக இருப்பான். இப்போ ஒன்றுத்துக்கும் அந்த புராணத்துக்கெல்லாம் எப்படா வருவார் முருகர், அவ்வளோ பெரிய பிள்ளையார் மூஞ்சூரில் எப்படா உட்காரவார் நசிங்கடாதே, அப்படி ரேஷனலாக கேட்டு அந்த விஷயத்தை கோலா பண்ணி அவனை நாஸ்திகன் ஆக்கி அதுக்கப்புறம் அவனை மதம் மாற்றி கிறிஸ்துவ இஸ்லாமை பண்ணி ஓட்டு வாங்கி அரசியல் செக்யூலரில் கொண்டு போய் திராவிடத்தை தள்ளிட்டான். ஏன் அவனுக்கு ஓட்டு போட்டான்? இங்கே இருக்குது இந்த ரகசியெல்லாம். இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு வேலை பண்ணணும். புரியுதா? புரியாமையே ரேண்டமாக அப்படியே எவனையா திட்டின்னு இருக்கக்கூடாது. ஏற்கனவே 100 வருஷம் மண்டை மக்காக்கியிருக்கு. புரியுதா? அதெல்லாம் சரி பண்ணு. இப்போ பிரம்மசூத்திரத்தில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது 100 வருஷமாக தமிழ்நாட்டு மூளை மங்கி கிடக்கிறது. புரியுறதா? என்ன மங்கி இருக்கு? எது பௌருஷம், எது அபௌருஷம்? இது நம்ம பேசுகிறதெல்லாம் என்னது? அபௌருஷ்ய வாக்கியம், வேத பிரமாணம். புரியுதா? அவன் கேட்குறதெல்லாம் என்னது? அது பௌருஷ வாக்கியம். பௌருஷத்தில் ஒரு பிரமாணம் கொடுக்குறத இன்னொரு பிரமாணம் கொடுக்க முடியாது. இந்த பிரமாண விவேகம் இருக்கு இல்லையா, அதை கொடுக்க தவறிட்டோம். நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு முன்னாடி வாழ்ந்த 100 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிறவங்க இந்த விவேகம் அது வேற பிரமாணம், இந்த வேத சொல்கிறது வேற பிரமாணம், அப்படிலாம் இதெல்லாம் கிடைக்கிறது. அப்போ பவர் ஆஃப் மெடிடேஷன் என்ன? நினச்சதை உடனே வரவழைக்க முடியும். அது எவ்வளோ நேரம் வேணால் இருக்க முடியும். உன் ட்ரீம் 1/2 மினிட்டுக்கு மேலே இருக்காது. புரியுதா? அதுக்குள்ளேயே பேரம் பேத்திலாம் நீ எடுத்துருவேன் ட்ரீமில். இது அப்படி கிடையாது. சரி சுவாமி, த பவர் ஆஃப் நாலேஜ் எப்படி? த பவர் ஆஃப் நாலேஜ் எது தெரியுமா? நீ என்னெல்லாம் போகிறையோ அதெல்லாம் ஆகமா பாயினாக அனித்தியாக திதிக்ஷஸ்வ பாரத. அந்த பவர் லோகம் இருக்கு இல்லையா, இருக்கிறது பிரம்மலோகமாக ஒரு நாள் காலி ஆகிடும். பிரம்மஜே காலி ஆகிடுவார். புரியுதா? அது பவர் ஆஃப் நாலேஜ். புரியுதா? நம்ம தேடுறது இங்கே கஷ்டப்பட்டு உட்காந்துருக்கிறது என்னது? நித்திய பலம். அதெல்லாம் அனித்திய பலம். ஓகே. ஸோ அது மாத்திரம் இல்லை, அவன் என்னெல்லாம் அடையிறானோ அதை நான் இங்கே சங்கரமரத்தில் உட்காந்துட்டே அடைஞ்சிடுவேன். என்ன பிரமாணம்? பிரமாணம் இல்லாமல் பேசக்கூடாது சொல்கிறீங்க. என்ன பிரமாணம்? ஆனந்த மீமாம்சம். எங்கே ஆனந்த மீமாம்சம்? தைத்திரிய உபனிஷத்து, ஸ்ரோத்ரிய அகாமகத. புரியுதா? அவன் பிரஜாபதி என்ன ஆனந்தம் அடைகிறானோ இங்கே உட்காந்துட்டு அதை விஷுவலைஸ் பண்ணி அது எனக்கு தேவையில்லை, மைத்ரேயி சொன்னா இல்லையா, அந்த மாதிரி இருக்கிற. புரியுதா? அப்போ 4-4-10 அபாவம் பாதிரிகி ஆகி ஏவம். அபாவம்னா கிடையாது, இல்லை. எது சப்ளை பண்ணி? உடம்பு இந்திரியங்கள் இல்லாமலேயே போக விஷயங்களையும் போகத்தினுடைய ஆனந்தத்தையும் மனசினால் அனுபவித்து மகிழ்கிறான். அபாவம் பாதிரிகி. ஓகே. சரீர இந்திரியங்கள் அபாவகா, மனசில் மட்டுமே அனுபவிக்க முடியும். அப்படி பாதரிஷி கருத்து. ஓகே. அப்போது இங்கே ஆக
ஆகன்னா 2 இடத்துல இதை உபயோகப்படுத்திக்கணும். இந்த வர்பை ஆக, பாதிரி ஆக, ஸ்ருதி ஆக. ஓகே, பாதிரி கருத்து, பாதிரி ஆகனா பாதிரியோட கருத்து, ஸ்ருதி ஆக அது சாந்தோக்கிய 8-12-5 ஸ்ருதி வாக்கியம் ஆக. அப்படி சொல்லி போட்டுட்டோம்னா ஹி ஏனென்றால், அப்படின்னா பிகாஸ், ஏனென்றால்னா பிகாஸ், ஏவம் நான் சொல்லுவதையே ஸ்ருதி சொல்லுகிறது, நான் சொல்கிறதையே ஸ்ருதி சொல்கிறது, ஸ்ருதி சொல்கிறதையே நான் சொல்கிறேன். ரெண்டுமே கரெக்டாக தவறா? சரிதானே? அதாவது நான் சொல்கிறதையே ஸ்ருதி சொல்கிறது, ஸ்ருதி சொல்கிறதையே நான் சொல்கிறேன். ரெண்டுமே கரெக்டு தான், மெச்சூரிட்டியை பொறுத்து. புரியுதா? ஓகே, ரெண்டுமே ஒரே கருத்து தானே. ஆனால் ஒன்று திமிரில் சொல்கிறது, இன்னொன்று வந்து பிரமாணத்தில் சொல்கிறது. நான் சொல்கிறது தான் பிரமாணம் சொல்லுது அப்படின்னு. புரியுதா? பிரமாணம் சொல்கிறத நான் சொல்கிறேன் அப்படி சொன்னால் அவனுக்கு கொஞ்சம் மெச்சூரிட்டி வந்திருக்கேன் நான். இதெல்லாம் மெச்சூரிட்டி. நல்லா இந்த வார்த்தையை புரிஞ்சுக்கோங்க. மெச்சூரிட்டி, மனப்பக்குவம். வேறு மாதிரி நடந்துக்கிட்டேன்னா என்ன அர்த்தம்? மெச்சூரிட்டி இல்லைன்னு புரிஞ்சுக்கணும். மெச்சூரிட்டி இல்லாத ஆளுக்கிட்ட எப்படி இருக்கணும்? இம்மெச்சூராக இருக்கான்னு வச்சுக்கோ, அவங்ககிட்ட எப்படி நடந்துக்கணும்? அவ்வளோதான். குழந்தைங்கிட்ட, மென்டல் டிஸார்டர்கிட்ட, இதெல்லாம் மற்றவங்ககிட்ட எப்படி, இல்லை பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட எப்படி நடந்துக்கிறோமோ அப்படி நடந்துக்கணும். நமக்கு க்ளோஸாக நாளைக்கு அவன் மூஞ்சில் முழிக்கணும் அப்படி யாரெல்லாம் ஒரு லிஸ்ட் இருக்கோ இந்த ஜென்மத்தில், அவங்கக்கிட்ட ஒன்றுமே பேசக்கூடாது. இம்மெச்சூர் அதை சொல்லக்கூடாது. நீ இம்மெச்சூர், நீ உங்ககிட்ட நான் பேச மாட்டேன், இப்படி தான் சுவாமிஜி சொன்னார், என்னையும் சேர்த்து. சுவாமிஜிக்கிட்ட அந்த குழந்தைங்க விஷயம்லாம் சொல்லக்கூடாது. சுவாமிஜிக்கிட்ட சொல்லிவிடுவேன், புரியுதா? அப்படிலாம் சொல்லக்கூடாது. என்னை எதுக்குமே சேர்க்காத, புரியுதா? கிளாஸோடு வச்சுக்கோ, அவ்வளோதான். ஆத்ம விசாரத்தில் முடிஞ்சால் பேசு, வேறு எங்கேயும் பேசாத. ஓகே, ஏன்னா நீ நிறைய பேசுகிற இடத்தெல்லாம் தப்பு தப்பாக பேசுகிற, நான் கண்டுபிடிச்சிட்டேன் நான். புரியுதா? அதில் காரகமே இல்லாமல் பேசுகிறேன் நீ. அதனால் வந்து உன் சொந்தத்துக்கு பேசுன்னு, உன் இமேஜினேஷன் பிரமாணம் இல்லாமல் பேசுகிறல. எங்கெல்லாம் பிரமாணம் இல்லாமல் பேசுகிறையோ அங்கெல்லாம் சுவாமிஜியை இழுக்கக்கூடாது. புரியுதா? பிரமாணத்தோடு பேசினா பிரமாணத்தோடு சேர்ந்தவர் தான் குரு. குரு சாஸ்திர வேதாந்த விஷய இது விசாரம். புரியுதா? பிரமாணம் இல்லாமல் உன் சொந்த ஐடியாவில் இந்த காபோலத்தில் சொல்கிறல்ல, அந்த இடத்துல உன் ஐடியாவே சொல்லு, என் ஐடியா சொல்லாத. புரியுதா? எங்கேயாவது சாஸ்திர பிரமாணத்தோடு சொன்னீங்கன்னா அங்கே எனக்கு கொஞ்சம் சேர்த்துக்கோ. புரியுதா? சுவாமிஜி இப்படி தான் சொன்னார் அப்படின்னு மற்ற இடத்துல சொல்லாது. அப்படின்னா முழுக்கவே சொல்ல முடியாது ஜி உங்கள் பேரை. பரவாயில்ல, அது போய் சாமி ஒரு ஃபோட்டோ கொடுத்துருக்கல்ல, அது அப்படி கும்பிட்டுட்டு கடவுள் மாதிரி, கடவுள் ஏன் கல்லானார் சிலர் கல்லாய் போன மனிதர்களாலே, அப்படி. புரியுதா? இந்த 11 என்ன சொல்கிறாரு? பாவம் ஜெய்மனி விகல்ப ஆமனநாத். ஆமனநாத்னா சாஸ்திரம். புரியுதா? சாஸ்திரத்தினால ஆமனநாத். ஜெய்மனி சொல்கிறது கற்பனை அல்ல, அது கனவு அல்ல, அதுக்கு சப்போர்ட்டு பிரமாணம் இருக்குது. ஓகே, தேர்ஃபோர் பாதராயணர் வியாசர் ஸ்ருதி வாக்கியத்தில் எத்தனை சிரத்தை இருக்குன்றதை கண்டுபிடிச்சு. சாந்தோக்கியம் 7:26-2 மந்திரம். சாந்தோக்கியம் 7:26-2 அதில் என்ன சொல்கிறதுனா, சக ஏகதா பவதி, திருதா பவதி, பஞ்சதா சப்ததா நவதா பவதி, ஏகாதச சதம் ச தசச்ச, ஏகஸ்ச சகசிராணி ச விம்சதி ஸ்மிருதா. மீனாலோச்சனி மாத்திரம்தான் என்ஜாய் பண்ண முடியும். அதான் ஒரே ஆளே அவன் என்ன பண்ணுறான்னா வந்து 3ஆக பிரிகிறான், 5ஆக பிரிகிறான், அப்புறம் 7ஆக பிரிகிறான், 9ஆக பிரிகிறான், 11ஆக பிரிகிறான். அதுக்கப்புறம் என்னென்னா
110 பிரியறான், 1020 பிரியறான். புரியுதா? இது உபநிஷத்து. இப்போ புரியுதா? அந்த ராமாயணத்தில் இந்த வரக்கூடிய இது இருக்கு இல்லையா, அந்த இவன் வருவானு ஆகாசத்தில் 10 ரூபா எடுப்பான இந்திரஜித், அதுக்கெல்லாம் பிரமாணம் இங்கே தான் பிரம்மசூத்திரம். புரியுதா? ஒரே நீ மாத்திரம் இங்கேயே உனக்கு சதாசிவ பிரம்மேந்திரால் 2 இடத்துல காட்சி கொடுத்தார் அப்படிலாம் சொல்ல. உனக்கு பூலோகத்தில் வர்றதே கஷ்டம். பூலோகத்திலே உதாரணம் இருக்கும்போது பிரம்மலோகத்தில் வந்து அப்படி 10 பேர் ஆவாங்க, 100 பேர் ஆவாங்க. நீங்கள் ராமாயணத்தில் அந்த தடாகை சிரிச்சுக்கிட்டே வருவா பாரு, 10 தடாகை திடீர்னு வருவான். புரியுதா? ராமர் இப்படி வச்சு பண்ணி எந்த தடாகை பண்ணுறது? ஏன்னா ராமர் ஒரு தடவை தான் வில்லு விடுவார். வில்லில் வந்து அம்பை ஒரு தடவை தான் விட்டார்னா போச்சு. அதை இது காற்றுல இருக்கிற தடாகிட்ட விட்டார்னா அவ்வளோதான் போச்சு. புரியுதா? கரெக்டாக தடாகை மேலே அடிக்கணும். புரியுதா? ஒரு இல், ஒரு வில், ஒரு சொல். புரியுதா? அது சூரிய குலத்தில் ராமனுக்கு பின்பற்றி ராமனையும் கிருஷ்ணனையும் வழிபடுறவங்க ஒரு சொல், ஒரு சொல்லிட்டா ஆர்ஜவம். யாரெல்லாம் ஆர்ஜவத்தில் இருக்கிறானோ அவன்லாம் ராமனையும் கிருஷ்ணனையும் வழிபடுறவங்க. சொல்கிறத மாற்றி மாற்றி செய்கிறோம் யாருன்னா அவன்லாம் கிறிஸ்தவனையும் அல்லாவையும் கும்பிடுறவன். புரியுதா? புரியுது? அவன்லாம் மாற்றி மாற்றி பேசுவான், பொய்யெல்லாம் பேசுவான். புரியுதா? இது புரியுது? இப்போ உங்களையே கன்வெர்ட் பண்ணிட்டேன் பாரு ஆர்ஜவத்துக்கு. இதெல்லாம் தாய் மத திரும்புறதுன்னு பேர். அப்போ ஒருத்தன் ஆர்ஜவத்துக்கு வரான்னா என்ன அர்த்தம்? அவனை தாய் மத திரும்புறன்னு அர்த்தம். எங்கே இருக்கு பாரு ஆர்ஜவன். புரியுதா? இப்போ ஆர்ஜவன்றது சுலபமான விஷயம் இல்லை. புரியுதா? சொல், செயல், சிந்தனை 3 ஒன்றா இருக்கணும். ஓகே, அதனால் இது 2 இது பண்ணு. இதில் வந்து நம்ம உழைக்க வேண்டியது இருக்குது. அப்போ பிரம்மலோக வாசிகளுக்கு சரீரம் உண்டு அப்படின்னு கௌஷிதகியில் 1:5 சொல்கிறது. ஓகே, அதனால் இவர் சொல்கிறார். அதனால் இவர் என்ன சொல்கிறாரு, முடிச்சுடுவான். 4:4:11 பாவம் ஜைமினிகி விகல்ப ஆமனாத். பாவம் ஜைமினிகி ஷரீரகம் கோலகம் புலன்கள் சகித மனசா சக போகான் அனுபவதி இது ஜைமினி என்னுடைய கருத்து. ஜைமினி என்ன சொல்கிறாரு, ஆக அப்படி வர்பை சேர்த்துக்கணும். ஜைமினிகி ஆக பாவம். ஜைமினிகி சொல்லுவது பூலோகம் மாதிரியே பிரம்மலோகத்திலும் கூட சரீர புலன்களோட சகித மனசு என்ஜாய் பண்ணுறோம். அங்கேயே சரீரம் உண்டு. ஒரு சரீரம் மாத்திரம் இல்லை, நிறைய சரீரம் உண்டு. அப்படி ஜைமினியோட கருத்து. விகல்ப ஆமனாத். ஆமனனம்னா ஸ்ருதி ஸ்டேட்மெண்ட். ஆமனாய வேதம் அப்படி. இப்போ விகல்ப ஆமனனம்னா விகல்பனா சாய்ஸு. ஓகே, என்ன சாய்ஸு? விகல்ப போதக சாய்ஸு. ஓகே, தேர்ந்தெடுத்துக்கலாம்னா அவனுக்கு ஏகதா த்ரீதா பஞ்சதா சப்ததா நவதா ஏகாதச சதம் ச தசச்ச ஏக்கம் ச சகசிராணிச்ச விம்சதி. இதில் ஏதாவது ஒன்று சாய்ஸ் எடுத்துப்பான். அவன் வந்து 1020 ரூபாய் எடுத்துப்பான், 110 ரூபாய் எடுத்துப்பான், 11 ரூபாய் எடுத்துப்பான், 9 ரூபாய் எடுத்துப்பான், எது வேணால் எடுத்துப்பான். அவனுக்கு என்ன தோணுதோ அந்த சடனாக அந்த ரூபத்தை எடுத்துகிட்டு ஒரே நேரத்தில் வருவான். புரியுதா? அந்த மாதிரிலாம் பண்ணணும். இப்போது ஞானியிடக்கிட்ட போய் இதெல்லாம் பார்த்தா ஒரே நமக்கு பிரமிப்பாக இருக்கிறது, ஆச்சரியமாக இருக்கிறது. ஓகே, அது உபநிஷத்து பிரமாணம் சொல்கிறது. இதெல்லாம் உபாசகனுடைய விஷயம். நாம் என்ன ரொம்ப பாவமாகிட்டோமே சுவாமிஜி அப்படின்னா, நம்ம ஆத்ம விசாரத்தை நம்ம வந்து பாரு ஒரு வாரமாக போட்டிருக்கோம். இன்னி வரைக்கும் சனிக்கிழமை வரைக்கும் கேட்காம இருக்கிற ஜென்மம் இருக்குது. புரியுறதா? அதை முதல்ல வந்து ஹோம்ஒர்க் பண்ணணும். புரியுதா? முதல்ல என்ன பண்ணணும்? ஹோம்ஒர்க் பண்ணிடணும். கிளாஸை வந்து முதல்ல கேட்டணும். புரியுதா? கேட்டுட்டின்னா முடியும். நீ பாதி நேரம் வந்து கற்பனை உலகத்தில் இருக்க. நீ புரியுறதா? எனக்கு தெரியும் உன் நேரம் வந்து நரேந்திர மோடி மாதிரி 11:10 இங்கே, 12:10 இங்கே, 4:10 இங்கே
அப்படியா இருக்கும் உன் நேரம்? அப்படி தான் நீ எங்கேயோ போயிருப்பிய, மினிஸ்டரில் ஸ்மிருதி இரானி பக்கத்தில் இருப்பியேன்னு. புரியுறதா? அப்படிலாம் இல்லை. நடுவில் நிறைய டைம் வந்து மற்றவனை குறை சொல்லியே கரிசல் பண்ணியே போயிடுவான். எப்படியோ நானும் பாசிட்டிவாக பேசணும்னு உட்காந்துருப்பேன், என்னையும் அப்படியே சேர்த்து அவன் லிஸ்ட்டில் சேர்த்துருவான். அதான் அவன் ரொம்ப மோசம். நானும் பேச சொல்லிவிடுவேன், ஏன்னா அவன் ஃப்ரெண்டாக இருக்கணும், இல்லாட்டி எதிர்த்து போயிடணும். அதுக்கப்புறம் சில விஷயம்லாம் பேச வேண்டியிருக்கும். அதனால் நெகட்டிவாக பேசினா ஒரு சூதிங் இருக்குது மைண்டில். ஒருத்தனை பற்றி இன்னொருத்தனை பற்றி நெகட்டிவாக பேசினா ஒரு மைண்டில் ஒரு சூதிங் இருக்குது, ஒரு ஹீத்தம் இருக்கிறது. அப்படி ஒரு மைண்டுக்கு ஒரு ஃபேக்கலிட்டிஸ் இருக்குது. அது தானாகவே அப்படி இருக்கும் போல இருக்குது. புரியுதா? நானும் அப்படியே பார்ப்பேன். பூர்ணத்திலேருந்து வந்தது குறை உள்ளது. சிருஷ்டிகர்த்தா ஈஸ்வரா, ஈஸ்வரன் வந்து உங்ககிட்ட குறைய படைச்சிட்டான். அந்த பையன் குறையாக இருக்கான் இல்லை, மோசமாக இருக்கான். புரியுதா? ஈஸ்வரனே விட்டுட்டான்னு நினச்சேன். புரியுதா? விட்டுட்டான்னு அவன் காரணேஸ்வரனும் விட்டுட்டான்னு. இதுக்காக வார வாரம் சோமவாரம் இதுக்கு போயிட்டு வரணும். எங்கே? சைதாப்பேட்டை காரணேஸ்வரர் கோயிலில். அப்பா நீ தான் காரணம், இந்த ஹோல் ஜகத்து காரியம். நான் வந்து காரியத்தை குற்றம் குறைன்னு சொல்லக்கூடாது, அப்படி சொல்லணும். புரியுதா? இதுக்காகவே போயிட்டு வாங்க காரணீஸ்வரன். முன்னாடிலாம் கபாலீஸ்வரர் கோயில் சொல்லுவேன், இப்போ காரணீஸ்வரன் கோயிலுக்கு வந்துட்டேன். ஓகே. ஆத்மா ஏவ சத்தியம், ஆத்ம ஞானம், ஆத்ம விசாரம் அது பண்ணினா ஞானிகிட்ட சொல்கிறது, டே